ராமநாதபுரத்தில் 8வது புத்தக திருவிழா கோலாகல துவக்கம். விலை அதிகமாக இருந்தால் மாணவர்கள் குழுவாக சேர்ந்து புத்தகங்களை வாங்கி படியுங்கள். அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவுரை. சிறந்த வாசகம் எழுதியவருக்கு பாராட்டும் பரிசும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 8வது புத்தக திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் இணைந்து நடத்தும் இவ்விழாவினை தமிழக வனம் மற்றும் கதர் துறை அமைச்சர் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், இது வெறும் புத்தக கண்காட்சி மட்டுமல்ல, இது அறிவு தேடலுக்கான களம். மாணவர்கள் பாட புத்தகங்களை தாண்டி பல்வேறு எழுத்தாளர்களின் படைப்புகளை படிக்க வேண்டும். சில புத்தகங்களின் விலை அதிகமாக இருந்தால் மாணவர்கள் குழுவாக சேர்ந்து அப்புத்தகத்தை வாங்கி ஒருவருக்கு பின் ஒருவராக பகிர்ந்து படித்து பயன்பெற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இதனையடுத்து இந்த ஆண்டிற்கான புத்தக திருவிழாவின் சிறந்த வாசகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம் படித்திடு புத்துலகம் படைத்திடு என்ற வாசகத்தை எழுதிய முதுகுளத்தூரைச் சேர்ந்த இசக்கிதேவி என்பவருக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை அமைச்சர் வழங்கி பாராட்டினார். முன்னதாக கலை இலக்கிய ஆர்வலர் சங்க தலைவர் மருத்துவர் சின்னத்துரை அப்துல்லா வரவேற்புரை நிகழ்த்தினார். பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், இளைய மன்னர் ராஜா நாகேந்திர சேதுபதி, நகர் மன்ற தலைவர் ஆர்.கே. கார்மேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், மாவட்ட வனஉயிரின காப்பாளர் அகில்தம்பி, முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்து நல்ல உணவுகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். பொதுமக்களுக்கு இதை பல்வேறு சிரமங்களுக்கு இடையே மிகச்சிறப்பாக ஆர்கனைஸ் செய்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கு என்ன திருப்தி என்றால், நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியை திருப்திகரமாக உபயோகப்படுத்தி உங்களுடைய குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் எல்லோரையும் அதிக அளவிலே புத்தகங்களை வாங்கி அவர்கள் சிறப்பாக இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அலுமாரியில் வைக்கும் பொருள் அல்ல, இது மனிதனின் மனதில் புரட்சியை விதைக்கும் விதை. திருவிழாவில் புக் எக்ஸிபிஷன் தவிர நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட டேலண்ட் காட்டுறதுக்கு எங்கள் ஒரு மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் எல்லா ஸ்கூல்ஸ் ஒரு பிளாக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கோம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் ஊர் மக்கள் ப்ளஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டேலண்ட்டை பார்ப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதேபோல் பல்வேறு காலேஜஸ்க்கு ஆல்சோ இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த திருவிழாவில் ஈவினிங் டைமில் ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். அதில் இந்த ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதேபோல் லோக்கல் பேச்சாளர், நம்ம ராமநாதபுரம் சிறந்த பேச்சாளருக்கு இங்கே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அங்கே இந்த மக்களுக்கு அவங்களோட தாட்ஸ் எல்லாம் கேட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதேபோல் மாநில அளவுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சிறந்த பேச்சாளர் ஒரு நாள் ஒரு பேச்சாளர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட விவரம் எல்லாம் மெயின் இம்பார்ட்டண்ட் ஜங்ஷன்ஸில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்கோம். அதேபோல் எங்கே ஆல்சோ அந்த விவரம் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி நிகழ்ச்சி பட்டமன்ற இதில் நடக்கும். அதேபோல் இந்த புத்தகம் கண்காட்சியில் பல்வேறு துறை மூலமாக என்னென்ன ஸ்கீம் பொதுமக்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது, அதோட விவரம் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸோட ஸ்டால் மூலமாக கொடுத்துருக்கோம். அதேபோல் மகளிர் திட்டம்க்கு அவங்களோட தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஒரு பிளாக் ஒரு ஸ்டால் கொடுத்துருக்கோம். ஸோ மகளிர் திட்டம் துறை மூலமாக சுயஉதவி குழுக்கள் என்னென்ன ப்ரொடக்ட்ஸை உற்பத்தி பண்ணாங்க அவங்க விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதேபோல் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாவட்ட அளவிலான ஒரு காம்படிஷன் பண்ணி அதில் சிறந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லை பெயிண்டிங்ஸ் அது செலக்ட் பண்ணி ஒரு கண்காட்சி போட்டிருக்கோம். அதேபோல் ஒரு வெஸ்ட்ரோனாமிக்கல் கிளப்
இது இப்போவுமே இங்கே பண்ணுறது தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பிளானட்டோரியம் என்ன ஸ்டார், எந்த மாதத்தில் எந்த ஸ்டார் பார்க்கலாம், எங்கே இருக்கோம், லொக்கேஷன் எங்கே இருக்கோம், அங்கே ஒரு டெலிஸ்கோப் வச்சுருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் அது பிளானட்டோரியம் ஆல்சோ நிறைய பேர் லாஸ்ட் டைம் ஆல்சோ அதோட பெனிஃபிட் எடுத்தாங்க. இந்த வருஷம் ஆல்சோ நீங்கள் எல்லாம் பெனிஃபிட் எடுக்கணும். ஸோ இந்த புத்தகம் திருவிழாவுக்கு நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம், சிவில் சொசைட்டிஸ் சார்பாக ஆல்சோ நிறைய சப்போர்ட் நமக்கு கிடைச்சது. அதில் பல்வேறு நிர்வாகம் அவங்களோட பங்களிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதேபோல் கான்ட்ரிபியூஷன் நாட் இன் த amount of money but in the term of time also. இப்போ நீங்கள் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் பார்த்தா இவங்களோட நிர்வாகிகள் எல்லாம் ஒரு 10 கடைசியாக 10-20 நாள் இது எல்லாம் வேலை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கான தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இப்போது நமக்கு பார்க்குறது ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுபோல் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட், பல்வேறு டிபார்ட்மெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த திருவிழாவுக்கு ஸ்மூத்தான நடக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பாராட்டுகள், நன்றி தெரிவிச்சுட்டு இங்கே பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி சொல்லி விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். വായിച്ചാലും വളരും, വായിച്ചില്ലെങ്കിലും വളരും. ஆனால் വായിച്ച് വളർന്നാൽ വിളയും, வாய்க்காத வளர்ந்தால் வளையும். நீங்கள் புக்கு படித்தாலும் படிச்சில்லையும் நீங்கள் உங்களுக்கு க்ரோத்து வரும். பட் அந்த க்ரோத்து வந்து அந்த ஒரு ப்ரொடக்டிவாக ஃபுல்ஃபில்லாக வரணும்னா நீங்கள் புக்கு படித்து வளரணும். ஸோ ஒரு புஸ்தகம் விலை கூடன்னு வச்சுங்க, அதை உடனே என்னுடைய வாங்கி வசதி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. 4-5 பேர் சேர்ந்து வாங்கி படிக்கிறது வந்து எல்லோரும் ஒருத்தர் தான் படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய புத்தகம் 100 அரங்கு. இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.